சில குழந்தைகள் எல்லாம் அபியூசிவான பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்தி ஒரு நல்ல ஃபேமிலிக்கு தத்து கொடுக்கிற நிறைய கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அந்த மாதிரி ஒரு ஏஜென்சில சோஷியல் ஒர்க்கரா இருக்கிறவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். இவங்க லிலித் அப்படின்ற ஒரு பொண்ணை அபியூசிவான பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்துறாங்க. ஆரம்பத்துல எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனா போக போக தான் தெரியுது பிரச்சனை அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் கிட்ட இல்ல, அந்த பொண்ணு கிட்ட தான். அப்படி என்ன பிரச்சனைன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இந்த படத்தோட பேரு கேஸ் 39. இது 2010ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன ஒரு தரமான ஹாரர் படங்க. நீங்க என்னோட சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே என்னோட வாய்ஸ் ஒர்க்காக ஒரு லைக்கையும் கொடுத்துட்டு ஹாரர் படம் பிடிக்கும்ன்ற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஓபனிங் சீன்லயே ஹீரோயின் எமிலியை காட்டுறாங்க. அவங்க ஒரு சோஷியல் ஒர்க்கரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க தன்னோட மொத்த வாழ்க்கையுமே அபியூசிவான பேரண்ட்ஸ் கிட்ட கஷ்டப்படுற குழந்தைகளை காப்பாத்துறதுக்காக அர்ப்பணிச்சிடுறாங்க. ஒரு நாள் எமிலியோட கோவொர்க்கர் வெயின் அப்படின்றவரு கேஸ் ஃபைல குடுக்குறாரு. அந்த பொண்ணுக்கும் அவளோட பேரண்ட்ஸ்னால ஏதோ ஒரு தொல்லை இருக்கு போல இருக்கு. அவங்கள அந்த ஃபைலை வாங்கி வச்சுட்டு தான் கூட வேலை செய்யற டக் அப்படின்ற ஒருத்தர் கூட டேட்டிங் போறதுக்காக வீட்டுக்கு போய் கிளம்புறாங்க. டக் ஒரு அன்பான சாமிங்கான ஆளா இருக்காங்க. நமக்கு நல்லா தெரியுது இவங்களுக்கு ஒருத்தர் மேல ஒருத்தர் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்றது. ஆனா அவங்க ரெண்டு பேரும் செய்யற வேலையுமே ரொம்ப டைம் கன்சூமிங் அப்படின்றதுனால இப்போதைக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் ஆரம்பிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு எடுக்கிறாங்க. அன்னைக்கு ராத்திரி எமிலி தன்னோட வீட்டுல லிலித்தோட அந்த கேஸ் 39 ஃபைல படிச்சிட்டு இருக்காங்க. அதை படிக்கும்போது அவங்களுக்கே லிலித் மேல ஒரு ஆர்வம் வந்துடுது. இதனால எமிலியும் கிளம்பி அடுத்த நாள் காத்தால நேரா லிலித்தோட வீட்டுக்கு போறா. அங்க அந்த பொண்ணோட அம்மா எமிலிய வேண்டா வெறுப்பா வீட்டுக்குள்ள இன்வைட் பண்றாங்க. உள்ள போனவங்க அந்த பொண்ணோட ஃபேமிலி கிட்ட பேச ஆரம்பிக்கும் போது அந்த ஃபேமிலி ரொம்ப வியர்டா பிஹேவ் பண்றாங்க. எமிலி கேக்குற எந்த கேள்விக்குமே அவங்க சரியா பதில் சொல்லன்றதை விட பதிலே சொல்ல மாட்டாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க. ஒரு வழியா அந்த பொண்ணோட அம்மா எமிலி கிட்ட இங்க எந்த பிரச்சனையும் கிடையாது, நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எமிலியும் ஆபீஸுக்கு வந்து அவளோட சூப்பர்வைசர் வெயின் கிட்ட அந்த வீட்டுக்குள்ள கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கு, ஏன்னா அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு சந்தேகம் தான் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றா. இதனால அவளும் எப்படியோ அந்த ஃபேமிலிய ஆபீஸுக்கு கூட்டிட்டு வரதுக்காக வெயினையும் கன்வின்ஸ் பண்ணிடுறா. அடுத்த நாள் அந்த ஃபேமிலியும் அந்த ஆபீஸ்க்கு வராங்க. வந்ததுல இருந்து லிலித்தோட அப்பா அங்க எந்த ஒரு பிரச்சனை இல்லாத மாதிரியே பேசிட்டு இருக்கான். ஆனா அந்த ஆள் என்னதான் சொல்ல ட்ரை பண்ணாலும் எமிலிக்கு கண்டிப்பா அந்த பொண்ணை இவங்க ரெண்டு பேரும் அபியூஸ் பண்றாங்க அப்படின்றதுல டவுட் இருந்துகிட்டே இருக்கு. இப்போ எமிலிக்கு லிலித் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு தனியா ஒரு நேரம் கிடைக்குது. அவளும் லிலித் கிட்ட உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு என் பேரண்ட்ஸுக்கு என்ன பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே சொல்றா. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு என்ன சொல்றானா, என் பேரண்ட்ஸ் என்ன நரகத்துக்கு அனுப்புறதுக்கு பிளான் பண்றாங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டு ரொம்பவே கவலைப்பட்ட எமிலியும் லிலித்த வெயின் கிட்ட கூட்டிட்டு போய் அவ சொன்னதை வெயினுக்கு எதிர்க்க சொல்றா. ஆனா லிலித்தோட அப்பா வெளியே இருந்து அந்த பொண்ணை ஒரு லுக்கு விட்ட உடனே அந்த பொண்ணு எதுவுமே சொல்லாம ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லி தலையாடிட்டு இருக்கா. இப்ப அபியூஸ் நடந்ததுக்கான எந்த ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இல்லாதனால வெயினோ எமிலி கிட்ட இந்த கேஸை விட்டு தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா எமிலி அதோட நிறுத்துற மாதிரி இல்லீங்க. அவளும் தன்னோட போலீஸ்கார நண்பர் மைக் அப்படின்றவர்கிட்ட போய் பேசும்போது அவர் எமிலி கிட்ட என்னால எதுவும் செய்ய முடியாது, அப்படி ஏதாச்சும் ஆக்ஷன் எடுக்கணும்னா ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கொண்டு வா அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ எமிலி லிலித்தை சேஃபா வச்சுக்கணும்ன்றதுக்காக அவ ஸ்கூலுக்கே போய் அந்த பொண்ணை பார்த்து எமர்ஜென்சிக்காக அவளோட நம்பரையும் அந்த பொண்ணு கிட்ட எழுதி கொடுத்துட்டு வரா. அன்னைக்கு ராத்திரி எமிலி தன்னோட வீட்டுல டிவி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவளுக்கு லிலித் கிட்ட இருந்து கால் வருது. அந்த கால்ல அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என் பேரண்ட்ஸ் என்ன ஏதோ பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன், என்னை எப்படியாவது காப்பாத்துங்க, எனக்கு வேற தூக்கமா வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறா. இப்ப பயந்து போன எமிலியும் அந்த பேரண்ட்ஸ் அந்த பொண்ணை ஏதாவது பண்ணிட போறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு அடிச்சு புடிச்சுக்கிட்டு அவங்களோட வீட்டுக்கு கார் எடுத்துக்கிட்டு வேகமா கிளம்பி போறா. போயிட்டு இருக்க வழியில அவ மைக்குக்கும் போன் பண்ணி உடனே லிலித்தோட வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிடுறா. இப்போ லிலித்தோட வீட்டை காட்டும் போது அந்த பேரண்ட்ஸ் அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து கிச்சன்ல இருக்கிற ஓவன்ல வச்சு அவளை மூடுறாங்க. அந்த பொண்ணு அந்த கொடூரமான பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக எவ்வளவு முயற்சி பண்றா. ஆனா அவங்க ரெண்டு பேரும் எப்படியோ அவளை அந்த ஓவன்ல போட்டு அந்த டோர் ஹேண்ட்ல ஒரு டேப் போட்டு ஒட்டி விட்டுறாங்க. பத்தாவதுக்கு அவனையும் ஆன் பண்ணி விட்டுறாங்க. அதே சமயத்துல எமிலியும் மைக்கும் கரெக்டா அந்த வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணு கதற சத்தம் கேட்டுட்டு வேக வேகமா கிச்சன்ல போய் பார்க்கும்போது அந்த பொண்ணு ஓவன்ல இருக்கா. எமிலியும் எப்படியோ அந்த ஓவனோட டோரை ஓபன் பண்ணி அந்த பொண்ணை காப்பாத்திடுறா. கூடவே மைக்கும் துப்பாக்கியை வச்சுக்கிட்டு அந்த பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து அந்த பொண்ணை டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ லிலித்தோட அப்பா மைக்கு கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணோட அம்மா ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு எமிலிய குத்துறதுக்காக போறாங்க. நல்ல வேலையா மைக் எப்படியோ அந்த லேடி கிட்ட இருந்த கத்திய தட்டி விட்டு எமிலிய காப்பாத்திடுறாரு.
இந்த சம்பவத்தினால கோர்ட்டும் லிலித்தோட பேரண்ட்ஸை ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு மென்டல் ஃபெசிலிட்டிக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அந்த பொண்ணுக்கு அடுத்ததா ஒரு ஃபாஸ்டர் ஃபேமிலி கிடைக்கிற வரையும் அவளை அந்த ஹோம்லயே தங்க வைக்க சொல்லி கோர்ட்டும் ஆர்டர் போட்டுறாங்க. லிலித்தும் அந்த பொண்ணை அந்த ஹோமேஜ் கூட்டிட்டு போறா. ஆனா அந்த பொண்ணு அந்த இடத்துல நான் தங்க மாட்டேன், நான் உன் கூட தான் தங்குவேன், ஏன்னா நீ ரொம்ப அன்பான ஆளு அப்படின்னு சொல்றா. எமிலி ஒரு கனத்த இதயத்தோட ஆரம்பத்துல இல்லன்னு சொன்னாலும் அந்த குழந்தை கூட அவ கொஞ்சம் எமோஷனலா அட்டாச் ஆனதுனால தான் கூடவே அவளை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறா. இதனால அவளும் அந்த போர்ட் மெம்பர்ஸை கன்வின்ஸ் பண்ணி லிலித்த அவ கூடவே வச்சுக்கணும்ன்றதுக்காக பர்மிஷனும் வாங்கிடுறா. இந்த சந்தோஷமான செய்தியையும் லிலித் கிட்ட எமிலி சொல்றாங்க. Bathroom, kitchen, fish. Be okay? அடுத்த சீன்ல எமிலி லிலித்தோட சில பொருட்கள் எடுக்கிறதுக்காக அவளோட வீட்டுக்கும் போறா. அந்த வீட்டுக்குள்ள எமிலியோட ரூமுக்குள்ள தரையில ஸ்கிராட்ச் மார்க்லாம் இருக்கிறத பாக்குறா. அது மட்டும் இல்லாம அந்த பேரண்ட்ஸோட ரூம் கதவுல ஹெவியான தாப்பாலாம் இருக்கிறத அவ நோட் பண்றா. இதுல இருந்து நமக்கு ஒரு விஷயம் புரியுது, அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் ஏதோ ஒரு விஷயத்துக்கிட்ட இருந்து தங்களை காப்பாத்திக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிருக்காங்கன்றது. இப்போ எமிலி வேலைக்கு வரும்போது லிலித் அங்க இருந்த பசங்க கூட குரூப் தெரப்பி அட்டென்ட் பண்றதையும் அவ பாக்குறா. அந்த தெரப்பியில நம்ம டியோகோன்னு ஒரு பையனை பார்க்கும்போது அவன் தன்னோட பேரண்ட்ஸ்குள்ள இருந்த பிரச்சனைனால அவனை சரியாவே கவனிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்த நாள் எமிலிய வெயின் கூப்பிட்டு ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்றாரு. முந்தின நாள் ராத்திரி இந்த டியோகோன்ற பையன் அவங்க பேரண்ட்ஸ கொடூரமா கொலை பண்ணிருக்கான். இதனால எமிலியும் உடனே டியோகோவோட வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அந்த வீட்டுல இருந்த ரூம் முழுக்க ரத்தம் செவுரு முழுக்க தெரிச்சு கிடக்குது. அதே இடத்துல அந்த போலீஸ்காரர் மைக்கோ இருக்காரு. அவர் எமிலி கிட்ட அந்த பையன் டியோகோ செவுத்து மேல நடந்திருக்கான், அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன பையனா இருந்தாலும் அவங்க பேரண்ட்ஸ் அவன் கொடூரமா கொண்டு இருக்கான், அதுதான் எங்களுக்கு எப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்ட எமிலியோ நம்பவே முடியாம எப்படி ஒரு 10 வயசு பையன் இந்த மாதிரி எல்லாம் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இன்சிடென்ட்னால எமிலி ரொம்பவே டிஸ்டர்ப் ஆயிடுறா. ஆனா அவளுக்கு உறுதுணையா டக் அவளுக்கு ஆறுதல் சொல்றான். இப்போ எமிலி வீட்டுக்கு போகும்போது அந்த பொண்ணு லிலித் எமிலியோட பழைய ஃபேமிலி பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்த லிலித் கிட்டயும் அவ தன்னோட பாஸ்ட பத்தி சொல்றா. அவ சின்ன பொண்ணா இருக்கும்போது அவங்க அம்மா கூட கார்ல போயிருந்திருக்காங்க. அப்போ எதிர்பாராதமா அந்த கார் ஒரு விபத்துல மாட்டி அந்த இடத்துல அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. அன்னைக்கு மத்தியானம் எமிலி மைக் கூட லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவரு இன்னொரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்றாருங்க. அந்த பையன் டியோகோ அவன் பேரண்ட்ஸை கொலை பண்றதுக்கு முன்னாடி எமிலியோட வீட்ல இருந்து அவனுக்கு ஒரு போன் கால் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த பையன் அந்த வேலையே செஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு எமிலியும் அதிர்ச்சியாகி நான் அந்த பையனை காலே பண்ணலையே, அப்ப யாரு பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பமாயிடுறா. இந்த சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுக்காக அவங்க 2 பேரும் எமிலியோட வீட்டுக்கு போய் லிலித் கிட்ட நீ ஏதாவது அந்த பையனுக்கு நைட்டு கால் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா அந்த பொண்ணு அதெல்லாம் நான் பண்ணவேலன்னு சொல்லிடுறா. மைக்கும் எமிலியோட வீட்ல இருந்து கிளம்பும் போது அவகிட்ட இந்த பொண்ணு கண்டிப்பா போய் சொல்றா, அது எனக்கு நல்லா தெரியுதுன்னு சொல்றாரு. இப்ப கியூரியஸான எமிலியும் அடுத்த நாள் டியோகோ கிட்ட போய் அன்னைக்கு ராத்திரி லிலித் ஏதாவது உனக்கு கால் பண்ணாலா அப்படின்னு கேட்ட உடனே அந்த பையனுக்கு திடீர்னு மூச்சு பயங்கரமா வாங்குது. அந்த பையனையும் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறாங்க. எமிலி அப்போ நிறுத்தாம அந்த பையன் கிட்ட மறுபடியும் அதே கேள்வியே கேக்குறா. ஆனா இந்த முறை அந்த பையன் பேசுறாங்க. அவன் என்ன சொல்றான்னா அன்னைக்கு ராத்திரி கால்ல ஒரு ஆம்பளையன் கூட பேசினான் அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான செய்தி அவன் சொல்றான். அந்த நாள் முழுக்க எமிலியோட மண்டைக்குள்ள இந்த விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கு. எப்படி ஒரு ஆம்பளை தன்னோட வீட்டுல இருந்து கால் பண்ணிருக்க முடியும் அப்படின்னு அதே நினைச்சு எமிலி போட்டு குழப்பிட்டு இருக்கா. அந்த சமயத்துல லிலித்தும் எமிலி கூட தாங்க ஆபீஸ்ல இருக்கா. டக் இப்போ லிலித்த கூட்டிட்டு அவளோட ப்ராக்ரஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவகிட்ட பேச ஆரம்பிக்கிறான். இப்ப அந்த பொண்ணு டக் கூட தனியா இருக்கும்போது அவன் லிலித் கிட்ட உனக்கு கொடுத்த கொஸ்டின்ஸ் எல்லாத்துலயுமே நோ போட்டிருக்க, அது மட்டும் இல்லாம உனக்கு எந்த விஷயம் பயத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற கொஸ்டினுக்கும் நோ போட்டிருக்க, உனக்கு பயமே கிடையாதா அப்படின்னு கேட்கும்போது அவ அதுக்கு எனக்கு என்ன பயம்ன்றத நான் சொல்றேன், ஆனா அதுக்கு முன்னாடி உனக்கு என்ன பயம் அப்படின்றத நீ என்கிட்ட சொல்லுன்னு கேக்குறா. அப்போ டக் அந்த பொண்ணு கிட்ட எனக்கு தேனினா ரொம்ப பயம் அப்படின்ற விஷயத்த சொன்ன உடனே இந்த பொண்ணு ஒரு மாதிரி வியர்டா பிஹேவ் பண்ணிக்கிட்டு டக்கு கிட்ட எனக்கு எதை பார்த்தாலும் பயம் கிடையாது, எனக்கு என்ன பார்த்தா தான் பயம், ஆனா எனக்கு வியர்டான மனுஷங்கள்லாம் பார்த்தா பயம் உன்ன மாதிரி அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு அவங்கிட்ட உனக்கு என்ன நடக்க போகுதுன்றத நினைச்சு நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்லி பயம்புறுத்துறாங்க. அந்த செஷன் முடிஞ்ச உடனே டக் ஒரு மாதிரி ஆயிடுறான். அவன் எமிலி கிட்ட நான் நிறைய பசங்க கூட செஷன் முடிச்சிருக்கேன், ஆனா இந்த பொண்ணு பேசுற மாதிரி யாருமே என்கிட்ட பேசினது கிடையாது அப்படின்னு சொல்றான். அன்னைக்கு ராத்திரி டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எமிலிக்கு லிலித் மேல கொஞ்சமா டவுட் வர ஆரம்பிக்குது. அதே ராத்திரி டக்க காட்டும் போது அவனோட வீட்டுல இருந்த லேண்ட்லைன் போன் அடிக்குதுங்க. அவனை அதை எடுத்து பேசலாம்னு நினைக்கும் போது ஒரு வினோதமான சத்தம் மட்டும் அவனுக்கு கேக்குது. அந்த சமயத்துல அவனுக்கு திடீர்னு காதுக்குள்ள ஏதோ நெளிற மாதிரி ஃபீல் பண்ணி அதை வெளியே எடுக்கிறதுக்காக பாத்ரூம்ல இருந்த இயர்பட்ஸ் எடுத்து வெளியே எடுக்கும் போது அவன் காதுக்குள்ள இருந்து ஒரு பெரிய தேனி வருதுங்க. இப்ப பயந்து போன டக்கும் அந்த தேனிய பாத்ரூம்ல போட்டு ஃப்ளஷ் பண்றான். ஆனா இருந்தாலும் அவன் காதுக்குள்ள இருந்து நிறைய தேனிங்க பறந்து வர ஆரம்பிக்குது.
கொஞ்ச நேரத்திலே நிறைய தேனீங்க அவன் சட்டை மேல வந்து உட்காந்துட்டு இருக்குங்க. இதுல பயந்து போன அவன் சட்டையை கட்டி அந்த ஷவருக்குள்ள போட்டுடுறான். ஆனா அது அதோட நிக்கல. விடாம அவன் உடம்புல இருந்த எல்லா ஓட்டையில இருந்தும் நிறைய தேனீக்கள் வருது. அவனை அது கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு எவ்வளவு ட்ரை பண்றான். அந்த முயற்சியில அவனோட கழுத்து முறிஞ்சு அவன் இறந்து போயிடுறான். அடுத்த சீன்ல எமிலியும் லிலித்தும் டக்கோட ஃபியூனரல்ல அட்டென்ட் பண்றாங்க. அப்பதாங்க எமிலிக்கு அந்த பொண்ணு மேல சந்தேகம் வலுக்குது. அவ மைக் கிட்ட போய் டியேகோக்கும் டக்குக்கும் நடந்ததுக்கு அந்த பொண்ணு தான் காரணம். அந்த பொண்ணு கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு சொல்றா. ஆனா மைக் அவ சொல்ற எதையுமே நம்புற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் எமிலி லிலித்தோட பேரண்ட்ஸ் அந்த மென்டல் ஃபெசிலிட்டியில கொடுத்த இன்டர்வியூவை பார்த்துட்டு இருக்கா. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு சைக்கிக் எபிலிட்டி இருந்திருக்கு போலங்க, நிறைய பேரை மேனிபுலேட் பண்ணியே கொலை பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி லிலித்தோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவ பிறக்கிறதுக்கு முன்னாடி எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் அண்ணன் தம்பிங்க இருந்தாங்க. ஆனா எப்போ அந்த குழந்தை பிறந்ததோ அப்போத்துல இருந்து ஒருத்தரா இறக்க ஆரம்பிச்சாங்க அப்படி சொல்லி அழறாங்க. அதோட அவங்க இன்னொரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றாங்க. லிலித்தை எங்களால ஒண்ணுமே செய்ய முடியல, ஆனா இப்போ அவளுக்கு வேற ஒருத்தி கிடைச்சிட்டா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட எமிலிக்கு வயித்தெல்லாம் கலக்குது. இதனால எமிலியும் அந்த பொண்ணோட பேரண்ட்ஸை சந்திச்சு பேசுறதுக்காக அந்த சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டலுக்கும் போறா. அப்ப அந்த பொண்ணோட அம்மாவை ஒரு பெட்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அப்போ திடீர்னு ஆனா அவளுக்கு இப்போ தெரிஞ்ச விஷயம் அவளோட ஹாலுசினேஷன் மட்டும்தான். அதுக்கப்புறம் எமிலி லிலித்தோட அப்பாவை சந்திச்சு பேச ஆரம்பிக்கிறா. அந்த ஆள் அப்ப என்ன சொல்றாருன்னா, அந்த பொண்ணு சாதாரண பொண்ணு கிடையாது, அவ உடம்புக்குள்ள ஏதோ ஒரு சாத்தான் இருக்கு, அது நம்மள மாதிரி அப்பாவி மக்களோட பயத்தை பயன்படுத்தி அதுல சந்தோஷம் அடையும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் எமிலி கிட்ட, அந்த பொண்ணு கிட்ட நீ ஜாக்கிரதையா இரு, உன்னோட மோசமான பயத்தை பயன்படுத்தி அவ உன்னை கண்டிப்பா கொல்ல ட்ரை பண்ணுவா அப்படின்னு சொல்றாரு. இப்போ பயந்து போன எமிலியும் லிலித்தை தன்னோட கஸ்டடியில இருந்து வெளியே எடுக்கிறதுக்காக ட்ரை பண்றா. ஆனா இன்னொரு ஃபாஸ்டர் ஃபேமிலி கிடைக்கிற வரையும் நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ஆபீஸ்லயும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அவ லிலித் அந்த குரூப் தெரப்பி செஷனை அட்டென்ட் பண்றதை பார்க்கும்போது அவ பக்கத்துல இருக்கிற பொண்ணோட காதுக்குள்ள ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. இதனால எமிலியும் அந்த பொண்ணை பிடிச்சி கோபமா இழுத்துக்கிட்டு போறாங்க. எங்க அந்த பொண்ணு குரூப் தெரப்பில வேற யாரையாவது எதாவது பண்ணிடுவான்னு சொல்லி பயந்துகிட்டு, நீ இனிமே குரூப் தெரப்பில அட்டென்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட்ல கூட்டிட்டு போறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒன்னு நடக்குது. அந்த லிஃப்ட் அருந்துகிட்டு கீழே விழ போதுன்னு நம்ம நினைக்கும் போது அது வெறும் எமிலியோட ஹாலுசினேஷன் தாங்க. இப்போ அந்த பொண்ணு ஒரு டீமன் தான் சொல்லி எமிலியும் கன்வின்ஸ் ஆயிடுறாங்க. இந்த விஷயத்த மைக் கிட்ட சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றா. ஆனா அந்த ஆளு இப்பவும் எமிலிய நம்பல. அன்னைக்கு ராத்திரி எமிலி தன்னோட ரூம் டோர்ல ஸ்ட்ராங்கான தாப்பால்லாம் போட்டுட்டு இருக்கா. அதை அவ செஞ்சிட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணு வெளியே பேய் மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் எமிலி தன்னோட வேலையில ஒரு கிளையண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது வழக்கமா அவ அன்பா பேசுற மாதிரி பேசாம ரொம்ப அரகண்டா அந்த கிளையண்ட் கிட்ட ரொம்ப கோவத்தோட கத்திட்டு இருக்கா. இத பார்த்த வெயினும் எமிலி கிட்ட நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆளுக்கு அந்த நேரத்துல ஒரு போன் கால் வருது. அதை அட்டன் பண்ணிட்டு எமிலி கிட்ட இந்த உனக்கு தான் இந்த கால்னு சொல்லிட்டு அந்த போனை கொடுக்குறாரு. அவளும் அந்த போனை அட்டன் பண்ணி பேசுறா. அதுல லிலித்தோட வாய்ஸ் கேக்குது. அப்போ திடீர்னு அமானுஷமா எமிலியோட ஆபீஸ்ல எல்லாருமே காணாம போயிடுறாங்க. அவன் மட்டும் தான் தனியா இருக்கா. இப்போ வீட்டுக்கு வந்த எமிலியும் லிலித்தை சுத்தமா இக்னோர் பண்ணிட்டு நேரா அவளோட பெட்ரூம்குள்ள போயிடுறா. உள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு தற்காப்புக்காக கையில ஒரு ஸ்க்ரூ டிரைவரை வச்சுக்கிட்டு ஒரு மூலையில உட்காந்துட்டு இருக்கா. ஆனா அந்த பொண்ணு லிலித் வெளியில இருந்து அந்த கதவை டமால் டமால் அடிச்சுக்கிட்டு எனக்கு பயமா இருக்கு, நான் ரூமுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த சத்தமும் நின்னுடுது. சடனா அவளோட கிளாசெட்ல இருந்து இன்னொரு சத்தம் அவளுக்கு கேக்குது. அலறி அடிச்சுக்கிட்டு எமிலியும் உயிருக்காக அந்த வீட்டை விட்டு ஓடுறா. அந்த கொடூரமான உருவமோ விடாம எமிலியை துரத்துக்கிட்டே வருது. ஓடினவன் நேரா அங்க இருந்த ஒரு பஸ்ஸுக்குள்ள போய் ஏறிடுறா. ஆனா அந்த பஸ் டிரைவர் அவளை பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு. ஏன்னா அவளை துரத்துக்கிட்டு யாரும் வந்தா மாதிரி அவருக்கு தெரியல. இப்ப எமிலி அந்த பஸ்ஸை விட்டு இறங்கி அவளோட கார்ல போய் உட்காரும் போது அவ அதிர்ச்சி ஆகிற மாதிரி லிலித்தும் அந்த காருக்குள்ள தாங்க இருக்கா. அந்த பொண்ணு எமிலி கிட்ட உனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது, நான் சொல்ற எல்லாத்தையுமே நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அடுத்த நாள் அந்த ஆபீஸ்ல இருந்து அந்த பொண்ணுக்கு இன்னொரு ஃபாஸ்டர் ஃபேமிலி கிடைச்சிட்டாங்க அப்படின்ற தகவல் எமிலிக்கு கிடைக்குது. ஆனா இப்ப எமிலிக்கு அந்த பொண்ணை தனியா விடுறதுக்கு பயமா இருக்குங்க. ஏன்னா அந்த பொண்ணால இன்னொரு குடும்பம் நாசமா போச்சுன்னா இதை தடுக்கிறதுக்காக எமிலியும் லிலித்தோட அப்பா கிட்ட போய் என்ன பண்ணலான்னு கேக்குறா. அந்த ஆள் எமிலி கிட்ட அந்த பொண்ணை நீ ஏதாவது செய்யணும்னா முதல்ல அந்த பொண்ணை தூங்க வைக்கணும், அவ தூங்குற சமயத்துல தான் அந்த டீமனும் மயக்கத்துல இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவரு நீ எந்த காரணத்தை கொண்டும் அவகிட்ட பயத்தை மட்டும் காட்டாத, ஏன்னா நீ பயந்தினா அது அவளுக்கு பலமா அமைஞ்சிடும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ எமிலி வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அந்த பொண்ணு அவளோட பேரண்ட்ஸ் அந்த மென்டல் ஃபெசிலிட்டில
டிவில இன்டர்வியூ கொடுத்தத டிவில பாத்துட்டு இருக்கா. அப்போ அந்த பொண்ணு அமானுஷமா எமிலியை பார்த்து, நான் நினைச்ச விஷயத்த என் பேரண்ட்ஸ் பண்ணல, அதுக்கான பலனை அவங்க இப்ப அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால அந்த மென்டல் ஃபெசிலிட்டியை காட்டும் போது அந்த பொண்ணோட அம்மாக்கு அவங்க ஏதோ ஒரு பெரிய ஓவனுக்குள்ள இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. திடீர்னு அவங்களோட உடம்பும் அப்படியே தீ பத்தி எரியுது. இன்னொரு பக்கம் அந்த பொண்ணோட அப்பா திடீர்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு ஃபோர்க்கை வச்சு இன்னொரு பேஷண்ட கழுத்திலே குத்திடுறாரு. அப்போ நடந்த தகராறுல ஆக்சிடென்ட்ல இன்னொரு ஃபோர்க் அவரோட கண்ணுல குத்தி அவரும் இறந்து போயிடுறாரு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட எமிலியும் மறுபடியும் மைக்க போய் சந்திச்சு பேசும்போது இந்த முறை மைக் எமிலி சொல்றத நம்புறாரு. அந்த சமயத்துல அவரு எமிலிக்கு டக் சாகறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு போன் கால் வந்துச்சுல, அந்த ரெக்கார்டிங்க அவளுக்கு போட்டு காட்டுறாரு. அதுல நமக்கு அந்த பொண்ணோட வாய்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஆம்பளையோட வாய்ஸா மாறுறது நல்லா தெரியுது. இப்போ எமிலியும் மைக் கிட்ட நமக்கு வேற ஆப்ஷனே கிடையாது, அந்த பொண்ணை கொல்றது மட்டும் தான் ஒரே வழின்னு சொல்றா. அதுக்கு மைக்கும் உதவி செய்யறேன்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. இப்போ அவங்க ரெண்டு பேரும் அந்த பொண்ணை கொல்றதுக்காக தனித்தனியா கிளம்பும் போது எதிர்பாராத விதமா மைக்கோட காருக்குள்ள ஒரு வெறி நாய் அவரை தாக்குறதுக்கு முயற்சி பண்ணுது. அந்த ஆளும் துப்பாக்கி எடுத்து சுட ட்ரை பண்றாரு. தவறுதலா அவரே தன்னை சுட்டுக்கிட்டு இறந்து போயிடுறாரு. இன்னொரு பக்கம் எமிலிக்கு ஒரு கால் வருது. அதுல மைக் இறந்துட்டாருன்ற செய்தியை கேட்டு அவங்களும் உடஞ்சு போயிடுறாங்க. இப்போ கோவத்தோட உச்சத்துக்கே போன எமிலியும் அந்த பொண்ணு பார்த்துட்டு இருந்த டிவியை கீழே தள்ளி உடைக்கிறா. அதை செஞ்சுட்டு அவ லிலித்தை பார்த்து வீட்டை விட்டு வெளியே போன்னு கத்தும் போது பதிலுக்கு லிலித்தும் எமிலியை பார்த்து ஒரு ஆம்பளை குரல்ல கத்துறாங்க. இப்ப இன்னும் பயந்து போன எமிலி அவளோட பெட்ரூமுக்குள்ள போய் கதவெல்லாம் சாத்திக்கிட்டு அந்த டோருக்கு முட்டு கொடுக்குற மாதிரி அவளோட கட்டுலயும் போட்டு நகர்த்திடுறா. ஆனா அந்த பொண்ணை அந்த டோர் எல்லாம் கட்டுப்படுத்துற மாதிரி தெரியலங்க. எமிலியும் அந்த பெட்டுக்கு அடியில ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு லிலித் காமா அந்த ரூமுக்குள்ள நடந்து வரா. அப்போ அவளோட வாய்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா மாறி மாறி ஆம்பளை வாய்ஸ்ல கேக்குது. இப்ப அந்த பொண்ணு அந்த பெட்டுக்கு அடியில அப்படியே ஊர்ந்து வந்து எமிலி கிட்ட, நான் உன்னை என்ன கேக்குறேன், என்கிட்ட அன்பா இருந்தானே கேக்குறேன் அப்படின்னு சொல்றா. எமிலிக்கும் வேற சாய்ஸ் இல்லாதனால அவனும் சரி சரின்னு ஒத்துக்கிறா. இப்போ நைட் ஆயிடுது. அந்த பொண்ணை தூங்க வைக்கிறதுக்கு முன்னாடி எமிலி அந்த பொண்ணுக்கு ஒரு டீயை போட்டுட்டு அதுல நிறைய தூக்க மாத்திரையை கலந்துடுறாங்க. அந்த பொண்ணும் அதை குடிச்சிட்டு தூங்கின உடனே எமிலி அவளோட டோரை லாக் பண்ணி ஒரு கயிறை போட்டு அந்த லாக்கை நல்லா கட்டிட்டு வீடு முழுக்க பெட்ரோலை ஊத்திட்டு அவ தன்னோட வீட்டையே கொளுத்திட்டு வெளியே நடந்து வரா. இப்போ அவளுக்கு மனசுல இருக்கிற பாரமே குறைஞ்ச மாதிரி அவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அவ்வளவு சீக்கிரம் அந்த பொண்ணு செத்து போயிடுவாள, அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஆகல. அவ வெளியே வந்து நின்னுட்டு இருக்காங்க. இத பார்த்த எமிலியும் அப்படியே ஷாக் ஆகி போயிடுறா. இப்போ போலீஸோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி எமிலி தன்னோட கார்ல லிலித்தை கூட்டிக்கிட்டு போலீஸா ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறா. இந்த பாயிண்ட்ல எமிலி போதண்டா சாமின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் கார் பின்னாடி போகாம வேற ரூட்ல போயிட்டு காரை வேகமா ஓட்டிட்டு போறா. அந்த சமயத்துல அந்த பொண்ணு எமிலியோட பழைய நினைவுகளை அவளோட கண்ணு முன்னாடி காட்டி அவளை பயமுறுத்துறாங்க. அதுல எமிலி சின்ன பொண்ணா காருக்குள்ள உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மா அந்த காரை கண்ட மெடிக்கு ஓட்டிட்டு போறாங்க. அந்த காரம் அப்படியே ஒரு ட்ரக் மேல மோதுற மாதிரி போகுது. ஆனா சடனா எமிலி அவளோட பயத்துல இருந்து வெளியே வந்ததுனால அவ அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சிடுறா. இதை பார்த்த லிலித்துக்கு தன்னோட பிளான் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்றது தெரியுது. இப்ப எமிலி தன்னோட காரோட ஸ்டேரிங்க ஒரு உடைச்சு ரோட்ல இருந்து பக்கத்துல இருந்த குளத்துக்குள்ள காரோட சேர்ந்து விழுறா. இப்ப அந்த காருக்குள்ள தண்ணியும் வேகமா நிரம்பிக்கிட்டே வருது. எமிலி லிலித்த அந்த தண்ணிக்குள்ள மூழ்கடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்பதாங்க லிலித்தோட உண்மையான அந்த டீமன் உருவம் நமக்கு தெரியுது. இப்ப எமிலி எப்படியோ அந்த காரோட டோரை ஓபன் பண்ணி மேல நீந்தி போலான்னு ட்ரை பண்றா. அந்த டீமன் எமிலிய தண்ணிக்குள்ள பிடிச்சி இழுக்க ட்ரை பண்ணுது. ஆனா அவ எப்படியோ அந்த பிடியில இருந்து தப்பிச்சு ஒரு வழியா சர்ஃபேஸ்க்கு வந்து சேர்றா. உயிர் தப்பிச்ச எமிலியும் அந்த குளத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது படத்தையும் முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. ஹாரர் பிலிம்ஸ்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதே போல ஒரு டிஃப்ரெண்டான படத்தோட உங்களை கூடிய சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன். வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.